ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்துட்டு பாஸ்மதி ரைஸில் எப்படி பிரியாணி செய்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம மஷ்ரூம் பிரியாணி பண்ணலாம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போது ஒரு பேன் வந்து சூட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எதில் குக் பண்ணுறீங்களோ அதை சூட் பண்ணிக்கோங்க. அதில் வந்துட்டு ஒரு 5-6 ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நான் நெய் வந்துட்டு வீட்டிலையே செஞ்ச நெய் தான். வீட்டில் எப்படி நெய் செய்கிறது அப்படிங்கிறத பற்றி நான் வீடியோவில் வந்துட்டு லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ நெய் மெல்ட் ஆயிடுச்சு. இது கூட 2 ஸ்டார் அனீஸ், 2 துண்டு பட்டை, 5-6 கிராம்பு, 2 ஏலக்காய், 2 பிரியாணி இலை, இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா பொரியட்டும். இப்போ இதில் நான் 2 பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்து நீளவாக்கில் கட் பண்ணியிருக்கேன். காரத்துக்கு ஏற்ற பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோங்க. நான் வந்துட்டு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். முடிஞ்ச வரைக்கும் நல்லா ஒரு பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ வந்துட்டு நான் பூண்டு அதிகமாக இருக்கணும், இஞ்சி கம்மியாக இருக்கணும், இந்த ரேஷியோவில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணியிருக்கேன். இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இதுவும் நல்லா வதங்கட்டும். இஞ்சி பூண்டு வாசனை நல்லா வரும், அது வரைக்கும் வதக்குங்க. இப்போ இதில் நான் 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. இது தக்காளியும் நல்லா வதங்கட்டும். தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்குங்க, சீக்கிரம் தக்காளி வதங்கும். இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற நான் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், தனி மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. தனியாத்தூள்னு சொல்லுவாங்க இல்லையா, அது சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா எண்ணெயில் வதங்கட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மஷ்ரூம் பிரியாணியை அரைச்சி வச்சு பண்ணலாம். அது வந்துட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு டைம் நான் செய்யும்போது உங்களுக்கு நான் அந்த வீடியோ காட்டுறேன். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் புளிப்பு இல்லாமல் இருக்கட்டும், அந்த மாதிரி தயிர் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட நான் 200 கிராம் அளவுக்கு மஷ்ரூம் எடுத்து க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்துருக்கேன், அதையே சேர்த்துக்கோங்க. ரொம்ப குட்டி குட்டி பீசஸ் தான் கட் பண்ண வேணாம், கொஞ்சம் பெருசாகவே இருக்கட்டும். ஏன்னா அது வந்துட்டு எண்ணெயில் வதங்கும் போது சின்னதாகும். அதனால் கொஞ்சம் பெரிய சைஸ் போட்டால் தான் சாப்பிடும்போது நல்லா ஒரு வாய்க்கு கிடைக்கும், நல்லாயிருக்கும். நான் இந்த டம்ளரில் 2 டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். இதுக்கு தண்ணி எப்படி சேர்க்கணும் அப்படின்னா, பாஸ்மதி ரைஸ்க்கு பாருங்கன்னா, அரிசி வந்துட்டு நல்லா ஊற வைக்கக்கூடாது. ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு ஒரு 10 நிமிஷம் வைங்க. இந்த குக்கிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் தண்ணியில் போட்டால் போதும். நான் வந்துட்டு அரிசி நல்லா வாஷ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு நான் வச்சுருக்கேன், தண்ணியில் போட்டு ஊற வச்சுருக்கேன். இப்போ தண்ணி எப்படி சேர்க்கணும் அப்படின்னா, 1 டம்ளர் ரைஸ்க்கு நம்ம நார்மல் அரிசியாக இருந்தால் 2 டம்ளர் வைப்போம். இதே பாஸ்மதி அரிசியாக இருந்தால் 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி வைக்கணும். இப்போது நான் 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். இதுக்கு வந்துட்டு 3 டம்ளர் வந்துட்டு தண்ணி சேர்க்க போகிறேன். பாருங்கள், இப்போ வந்துட்டு அரிசியெல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ இந்த கிரேவி கூட இந்த அரிசி வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 1 நிமிஷம் அளவுக்கு இந்த அரிசி வந்துட்டு அந்த கிரேவியில் வேக வைப்போம். லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாஸ்மதி அரிசி எப்பயுமே போடும்போது சும்மா அடிக்கடி நம்ம மிக்ஸ் பண்ண கூடாது, அரிசி உடஞ்சிரும். இப்போ நான் 2 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். அப்படின்னா 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி தான் கரெக்டான அளவு. அப்படி செஞ்சால் மட்டும்தான் பாஸ்மதி அரிசி வந்துட்டு நல்லா குழையாமல், அரிசி உடையாமல் கரெக்டாக இருக்கும்.
நீங்கள் பிரியாணிக்கு பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை ஃப்ரைட் ரைஸ்க்கு வந்துட்டு பாஸ்மதி ரைஸ் நீங்கள் ரெடி பண்ணுறதா இருந்தாலும் சரி, இப்படி பண்ணுங்கள். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அரிசி கரெக்டான பதத்துக்கு வெந்து வரும். தண்ணி சேர்த்தாச்சு. இது கூட அரை எலுமிச்சைப்பழம் வந்துட்டு பிழிச்சு விட்டுக்கோங்க. ஏன்னா ரைஸ் வந்துட்டு ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கும். லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கு வந்துட்டு புதினா இலைலாம் நிறையா சேர்க்கணும். நான் அழுத்தி பிடிச்சி ஒரு கைப்பிடி நிறைய நான் புதினா இலையை எடுத்திருக்கேன். சேர்த்துக்கோங்க. புதினா இலையை நிறையா போடும்போது நல்லா ஒரு வாசனை இருக்கும், நல்லாயிருக்கும். நான் இனிமேல் வரக்கூடிய வீடியோவில் இந்த காளான் வந்துட்டு எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி வீடியோ போட போகிறேன். ஸோ நீங்கள் வந்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இனிமேல் நல்ல நல்ல வீடியோ போட போகிறோம். இப்போ பாருங்கள், தண்ணி வந்துட்டு ஓரளவுக்கு 3/4 பதத்துக்கு வற்றிருச்சு. அரிசியும் ஓரளவுக்கு வெந்திருக்கு. உப்பு வந்துட்டு நீங்கள் தேவையான அளவு செக் பண்ணிக்கோங்க. இப்போ மறுபடியும் நம்ம மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வைக்க போகிறோம். நான் வந்துட்டு விசில் போடல, தட்டு போட்டு மூடி வச்சு தான் நான் வேக வைக்க போகிறேன். பாருங்கள், தண்ணியெல்லாம் சுத்தமாக வற்றி போச்சு. அதாவது இந்த ரைஸ் வந்து நல்லா வெந்துருச்சு, அதனால் தண்ணியெல்லாம் குறைஞ்சிருக்கு. அரிசி ஒரு 3/4 பதத்துக்கு வெந்திருக்கு. ரொம்ப வேகலை, ஒரு 3/4 பதத்துக்கு தான் வெந்திருக்கு. தண்ணி இல்லை, தண்ணி வந்துட்டு ஓரளவுக்கு நல்லாவே கம்மியாயிருச்சு. இப்போ வந்து நம்ம வெயிட்டு வைக்க போகிறோம். இதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு இது மேலே ஏதாவது நீங்கள் வெயிட்டு வைங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஒரு பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி அதை வந்து அது மேலே வச்சுருங்க. நல்லா சூடான தண்ணியாக இருக்கட்டும். அது சூடான தண்ணி வச்சு ஒரு பாத்திரத்தில் அதில் மேலே வச்சிட்டிங்கன்னா மேலேயும் வேகும், அடியில் வந்துட்டு சிம்மில் இருக்கிறதுனால அடியிலையும் நல்லா வெந்து வரும். இது போல் ஏதாவது ஒரு வெயிட் வச்சுக்கோங்க. ஏன்னா ஆவி வந்துட்டு வெளியில் வராமல் இருக்கும். டக்குன்னு அது வந்துட்டு கரெக்டாக வேகும், அந்த ஆவியிலேயே வெந்துடும். இப்போ பாருங்கள், அரிசி வந்துட்டு நல்லா வெந்திருக்கு. ஒன்றோடு அந்த அரிசி வந்துட்டு ஒட்டவும் இல்லை, அரிசி உடையவும் இல்லை. பாருங்கள், நல்லா வெந்திருக்கு, கரெக்டாக இருக்குது. ரைஸ் நல்லா குலையவே இல்லை, நல்லாயிருக்கு. லைட்டான கலர். நீங்கள் ஃபுட் கலர் வேணும்னாலும் சேர்த்துக்கோங்க. நான் ஃபுட் கலர் சேர்க்க போகிறதில்ல. கரெக்டாக வெந்திருக்கு. இனிமேல் நம்ம சர்வ் பண்ணிட வேண்டியது தான். பாருங்கள், ரைஸ் வந்துட்டு கரெக்டாக இருக்குது, உதிரி உதிரியாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கவையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஃப்யூச்சரில் போடக்கூடிய வீடியோ உங்களை வந்து சேரும். தேங்க்யூ.